லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 78, 79 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், இறுக்கமான இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அந்தகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை தர, அவர்களை அந்த வெளியே கொண்டு வர. அந்தகாரம் என்று சொல்லும் போது துன்மார்க்க செயல், பாவம். வாழ்க்கையிலே பாவம் என்ன செய்கிறது? ஒரு மனிதனுடைய விளக்கை, பிரகாசித்துக் கொண்டிருக்கிற மனிதனை வெளிச்சமே இல்லாமல் ஆக்குகிறது. ஆமென். அதுதான் அந்தகாரம். அதனுடைய விளைவுகளாக அந்தகாரத்தில் இருக்கிறவனுக்கு என்ன கிடையாது தெரியுமா? வாழ்வாதாரம் கிடையாது. பாவம் என்ன செய்கிறது? அந்தகாரம் என்ன செய்கிறது? ஒரு மனிதனை வாழ்வாதாரத்தை இழந்து போக வைக்குது. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, இழந்த உன் வாழ்வாதாரத்தை திரும்ப தர உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்தகாரத்தில் இருக்கிறவன் எப்படி நடக்கிறானா? வலை சிக்கலிலே நடக்கிறான். அவன் தன் கால்களினால் வலையில் அகப்பட்டு, இப்படிப்பட்ட வலை சிக்கலில எதிலையாவது அகப்பட்டு விடுதலை பெற முடியாமல், அவன் விடுவிப்பார் இல்லாமல் யாராவது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயமா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்கிறார். அது மாத்திரமல்ல, அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாது, யாரை போய் பார்க்கணும், எங்க போகணும், எதுவும் அந்தகாரத்துல இருள இருக்கிறவங்களுக்கு திசை தெரியாது. பாவம் என்கிற அந்த துணியினால அப்படி கண்ணை கட்டி அந்தகாரப்படுத்தி அலைய பண்ணி கொண்டிருக்கிறான். இப்படி அலைந்து கொண்டிருக்கிறவர்களை நேர்வழியாய், அதுதான் கால்களை அந்த வழியிலே நடத்தவும் உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அந்தகாரம் என்ன செய்கிறது? ஒரு மனுஷனுடைய நம்பிக்கையை அவன் கூடாரத்தில் இருந்து வேரோடு பிடுங்கி எறிகிறது. இந்த நம்பிக்கை என்னும் வேற சுமக்கிற சகோதரா, சகோதரி, அந்த வேற பிடுங்காதபடிக்கு உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. இருள் விலகட்டும், அந்தகாரம் நீங்கட்டும், ஒளி பிரகாசிக்கட்டும், சுவிசேஷம் பரவட்டும். ஆமென். ஹல்லேலூயா.